கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இங்கு சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகின்றார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால், அவர் தன்னுடைய வாழ்க்கையில விசேஷமாக என்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாரோ அன்று முதல் தேவனுடைய ஆவியானவர் அவர் மேலே வந்து தங்கி இருந்தார். அதற்கு பின்பு கோலியாத்தை வீழ்த்தினரை பார்க்கின்றோம். பின்பு சவுலுக்கு கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வரும் பொழுதெல்லாம் அதிலிருந்து அவன் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்று ஆறுதல் அடைந்து சொஸ்தமடைவதற்காக தாவீது அங்கு நின்று இசை மீட்டி அரண்மனையிலே சவுலோடு கூட இருக்கும்படியாக விடப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது முதற்கொண்டு சவுல் அவனை ஈட்டியினால் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி, அதாவது அசுத்த வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது இவன் அடுத்து ராஜாவாக மாறப்போகிறான் என்று அந்த ஒரு எரிச்சல் கோபத்துல அவனை எப்படியும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி கையில் உள்ள ஈட்டியினால இப்படி சுவரோட குத்துவதற்காக முயற்சி பண்ணினதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு விசையும் தாவீதை கர்த்தர் தப்புவித்ததையும் நம்ம வாசிக்கின்றோம். அதை தொடர்ந்து வனாந்தரங்கள்ல சவுலுக்கு ஒளிந்து தன்னை காத்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஒரு 2 முறை சவுலின் கைகளிலே நன்கு பிடிபடும்படியாக மாட்டிக்கொள்ளும்படியான சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்திலும் கூட அற்புதமாய் கர்த்தர் தப்புவித்ததை பார்க்கின்றோம். எனக்கும் மரணத்திற்கும் 1 அடி தூரம் மாத்திரமே இருந்தது என்று கூட அவர் சொல்லுகின்றார். அப்படியெல்லாம் பல காலங்கள் பதபதைக்கும் இதயத்தோடு கூட வாழ்ந்து வந்த அந்த சங்கீதக்காரன் இவ்விதம் பாட முடிகிறது என்று நினைக்கின்றேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன? அப்போ நாம் ஜீவனோடு இருப்பது என்பது தேவனுடைய கிருபைதான். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி ஒரு இடத்திலே எழுதியிருக்கு, சங்கீதத்திலே எழுதியிருக்கின்றது, 119ஆம் சங்கீதம். அப்போ நம்ம பிழைத்திருப்பதற்கு தேவனுடைய இரக்கங்கள் தான் காரணமாயிருக்கின்றன. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம்முடைய உள்ளம் என்ன சொல்ல வேண்டும்? நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் நமக்கு ஈவாக கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் நம்ம இந்த பூமியில ஜீவனோடு வாழ்ந்திருக்கும் நாட்கள் எல்லாம் நாம் அவரை துதிக்க வேண்டும். இது அவருடைய கிருபை. எசேக்கியா ராஜாவை கூட ஆண்டவர் அவர் மரணமடைவா என்று சொன்ன பின்பும் கூட அவர் அழுது ஜெபித்த பொழுது மனம் இறங்கி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கின்றார். அப்படி கூட்டி கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஏசாயா 38:20, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். பாருங்களேன், அவரை அப்படி தப்புவித்ததுனால, சுகமாக்குனதுனால அவருடைய உள்ள என்ன சொல்லுதுன்னா, நான் என்னுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆலயத்தில் வாங்கி வைப்பேன், அதை நான் உயிரோடு இருக்கும் அளவும் வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைக்கிறாராம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் கூட நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. அது கர்த்தருடைய சித்தம் என்ன? முதலாவது எல்லாரும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பு எப்பொழுதும் நாம் பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் நம்ம பாடி நாம் கர்த்தரை புகழ வேண்டும். இந்த நாளில் கூட விசேஷமாக கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிற பொழுது யோசித்து பார்க்கணும். இந்த கொரோனா நாட்கள்ல ஒரு சகோதரி பயங்கரமான பிழைக்க முடியாது என்ற கட்டத்திற்கு சென்று அரசாங்க மருத்துவமனையில அட்மிட் ஆகி
அங்கே ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு பின்பு உயிரோடு திரும்ப வெளியே வந்தாங்க. அவங்க கிட்ட நான் விசாரித்த பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்த அந்த கொரோனா நோய் கூட என்னை பயப்படுத்தல. ஆனா என்னை அட்மிட் பண்ண இடத்துல அந்த செக்ஷன்ல வர்றவங்கள வந்து மரித்து போனவர்களை சடலங்களா எடுத்து வெளியே கொண்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே திகிலும் பயமும், நம்ம இந்த இடத்துல எப்படி வெளியே போவோம் என்று சொல்லி நான் அப்படி திகில்ல இருந்தேன் என்று சொன்னாங்க. பிரியமானவர்களே, உலகத்துல பல விதங்கள்ல பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துகின்றார், கண்மணி போல பாதுகாக்கிறார். இம்மட்டுமாக நம்ம சொல்லணும், நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை பாடுவேன், உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் மிகவும் நல்லவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, தேவ பிள்ளைகளும் கூட இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கு மட்டும் உம்மை துதிக்க, உம்மை பாட, கீர்த்தனம் பண்ண நீர் கிருபையை கட்டளையிடுவீராக. தகப்பனே, இதோ ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களை கண்மணி போல பாதுகாத்து கருத்தாய் விசாரித்து நடத்துவதை எண்ணி பார்த்து ஆண்டவரை நன்றியோடு உம்மை துதிப்பார்களாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசேஷமாக உங்களுக்கு இருக்கிற சிறிய பாடுகள், பிரச்சனைகள், இவைகளை நினைத்து முறுமுறுத்து ஆண்டவரை துதிக்க மனமில்லாமல், அவரை பாடல் பாடி கீர்த்தனம் பண்ண மனமில்லாமல் நாட்களை நீங்கள் கடத்தாதீர்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதியுங்கள், மகிழ்ச்சியோடு கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் நம்மை நன்றாய் நடத்துவார். விசேஷமாக இன்று முதல் நம்முடைய தொலைக்காட்சியில 7 நாட்கள் எரிகோவிலும் 7 நாட்கள் என்ற சிறப்பு ஜெபம் நடத்தப்படும். இதில் தேவ பிள்ளைகள் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நேரலையிலே கலந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில், உங்கள் காரியத்தில், உங்கள் குடும்பத்தில் எரிகோ மதில் போல இருக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகளை எல்லாம் இந்த 7 நாட்கள் ஜெபத்தில் கர்த்தர் முற்றிலுமாக தகர்த்து போடுவார் என்று விசுவாசத்தோடு இதில் பங்கு பெறுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் இந்த 7 நாள் ஜெபத்தில் நீங்கள் நேரலையிலே பங்கு கொள்ளும்படி நீங்கள் அன்போடு கூட அவர்களுக்கும் ஞாபகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் நீவி, சாரோனிலே ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் நீவி, சாரோனிலே ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே.